எல்லோருடைய வணக்கங்கள். 1947 இந்தியா சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடையும் பொழுது 3 மாகாணங்களாக இந்தியா பிரிந்து இருக்கிறது. பம்பாய் மாகாணம், கல்கத்தா மாகாணம், சென்னை மாகாணம், அப்படி 3 மாகாணங்களாக இந்தியா இருக்குது. இப்போ 1950 இந்தியா குடியரசு நாடாக மலர்கிறது. சட்டத்தின் ஆட்சி அமல்படுத்தப்படுகிறது. சுதந்திரத்திற்கு பிறகு சென்னை மாகாணத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் என்ற கோரிக்கையை பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் முன்னெடுக்கிறார். மொழிவாரி மாநிலங்களாகத்தான் இந்தியா பிரிக்கப்பட்டு ஆளப்பட வேண்டும் அப்படின்ற கொள்கைக்கு வித்திட்டவரும் இவர்தான். அவர் இதற்காக அக்டோபர் 19, 1952 தொடர்ந்து 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய இன்னுயிரை ஈர்க்கிறார். டிசம்பர் 15 அன்று அவருடைய இந்த இறப்பு மற்றும் அவருடைய கோரிக்கை இந்திய அளவில் மிகப்பெரிய பேசு பொருளாக பார்க்கப்படுகிறது. இந்த விடயம் பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாடு என்று தனி மாநிலம் உருவாக வேண்டும் என்ற போராட்டங்களை நடத்துகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது தியாகி சங்கரலிங்கனார் அவர்களுக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக மனதில் எழுகிறது. சென்னை மாகாணத்தில் தமிழ் மொழி பெரும்பான்மையாக பேசப்படக்கூடிய பகுதிக்கு தமிழ்நாடு என்று பெயரிடப்பட வேண்டும், தமிழகம் தனி மாநிலமாக மலர வேண்டும் என்ற எண்ணம் தியாகி சங்கரலிங்கனார் மனதில் ஆணித்தரமாக பதிகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் ஜூலை 5 1956 தொடர்ந்து 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தனது இன்னுயிரை ஈர்க்கிறார். மிகப்பெரிய அதிர்வலையை சென்னை மாகாணத்தில் ஏற்படுத்துகிறது. அடுத்து வரக்கூடிய 1956 நவம்பர் 1 இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு முதலில் ஆந்திரா, பின்பு சென்னை மாகாணம் என்று இருக்கிறது. எனவே 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறார். பின்பு 1968 ஜூலை 18 சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு மாகாணம் என்று பெயர் மாற்றம் செய்கிறார். அந்த பெயர் மாற்றம் செய்வதற்கான தீர்மானம்லாம் நிறைவேற்றப்பட்டு இறுதியாக 1969 ஜனவரி 14 சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் தான் செய்யப்பட்டது. இப்படி இரு பெரும் தியாகிகளால் இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரித்து ஆளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மிக கடினமாக முன்னெடுக்கப்பட்டு நவம்பர் 1 இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு ஆந்திராவும் இந்த பக்கம் தமிழ்நாடும் உருவாகி மலர்ந்தது. இந்த விடயம் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.